புழுங்கல் அரிசியில் இனிப்பு களி ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே நினச்ச பொழுது செய்து சாப்பிடலாம். சின்ன கப்பால் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை கழுவி களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு அரிசி எப்படி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணி ப்ரோபயாட்டிக்கான தண்ணி நமக்கு வேணும், அதை இருத்து வச்சுக்கலாம். அரிசியை மட்டும் ஜாரில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக அந்த கப்பால் 1 கப்புன்னு அளந்துக்குங்க. ஆனால் ஒரு 1/4 கப்பு மட்டும் ஊற்றினா போதும், நல்லா அரைச்சி வந்துடும். நல்லா அரைச்சி தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணி, ஃப்ரெஷ் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கலாம். 1, 2 பங்கு, அந்த 1/4 பங்கு இதையும் சேர்த்து 3 பங்குன்னு தனியாக இங்கே வச்சுருக்கோம். இப்போ 3/4 பங்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கிறோம். 1/4 பங்கு வெல்லத்தை எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் 2 பங்கு வரையிலும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை ஜாரில் இருந்த அந்த 3 பங்கு கணக்கு கொண்ட தண்ணியை ஊற்றி கொதிச்சு வரும்போது அந்த கலவையை போட்டு சிம்மிலே நல்லா கிளறி கிளாக் வாய்ஸ்லேயே ஒரே பக்கமாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை பதம் வெந்து வந்துடும். மாவு நல்லா ஒரு மாதிரி களி போல் வந்துடும். இப்போயே உங்களுக்கு 80% வெந்துருச்சு. இப்போ தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1/4 பங்கு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ 1/4 பங்கு தண்ணி போடுறோம். அப்போ எவ்வளவு? முன்னாடி 3 பங்கு, இப்போ 1/4, அப்போ 4/4 பங்கு தண்ணி இதுக்கு பிடிக்குது. இதை நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த குக்கரை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு வடிகட்டிடுறோம் ஜீராவை. இப்போ அந்த தேங்காய் துருவல் 3/4 பங்கை போட்டுடுறோம். நல்லா கிளாக் வாய்ஸ்லேயே சுற்றி விடுறோம். நீங்கள் விஸ்கு கூட பிகினர்ஸாக இருந்தால் வச்சுக்கலாம். இண்டோலிய குக்கரில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும், சில்வரில் வைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடுறோம். நல்லா சிம்மிலேயே 5லேருந்து 6 நிமிஷம் விடுங்க. இல்லை உங்களுக்கு விசில் வந்ததுனாலும் ஒரு விசில் கணக்கு எடுத்துக்கலாம். எனக்கு விசில் வரல, 6 நிமிஷத்தில் நான் எடுத்துட்டேன். இப்போ ஆவி போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம். நம்ம எதால் அரிசி எடுத்தோமோ நல்லா பாருங்கள், அடி பிடிக்காது. நல்லா வெந்து இப்படி தொய்வாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. 1/4 பங்கு வரையிலும் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் பெரியவங்களாக இருக்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் விடுறேன். நீங்கள் குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1/4 பங்கு நெய் போட்டுக்குங்க. அப்படின்னா வெல்லத்தை கொஞ்சம் கூட்டிக்கும் பொழுது நீங்கள் 2 பங்கு வெல்லமாக போட்டுக்குங்க. நான் 1/4 பங்கு போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன். இப்போ தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு அந்த நெய்யும் களியும் ஒன்றா கலக்கிறது போல் ஒரு 2-3 கிளறி விட்டு, முன்னாடி நம்ம மூடி வச்சோம் இல்லையா, அதே போல் சும்மா ஒரு கழிச்சு மேலே மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் 2ம் ஒன்று கலக்கிறதுக்கு விடுவோம். இதை சூடாக எடுத்து பரிமாறும்போது பாருங்கள், இப்படி ஏர் வரும். இதுதான் பதம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள், தொய்வாக இருக்குது. சூடாக இருக்கும்போது இது சூடாக சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஆறி சாப்பிடும்போது நல்லா உதிராக, அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்கும், கெட்டி ஆகாது. ஏன்னா தண்ணியோட அளவுகள் நம்ம ரொம்ப சரியாக வச்சுருக்கோம். குக்கரில் வேக வைக்கிறதால நல்லா களி வெந்து வந்துடும். பாருங்கள், உதிராக அருமையாக இருக்குது. ஒரு முறை இந்த புழுங்கல் அரிசி களி நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. திருவாதிரை களி நம்ம பச்சரிசியை வறுத்து செய்வோம். இது நீங்கள் சாதாரண நாட்களில் செய்து சாப்பிட்லாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.